அம்மா என்னடா அம்மா ஆட்ட முடிஞ்சு கணக்கு முடிச்சாச்சுமா. ஊருக்காரன் கணக்கு முடிச்சாச்சு. யாரு கணக்கு? ஊருக்காரங்கிட்ட கணக்கு முடிச்சு பணத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. சொல்லு அதெல்லாம் இருக்கட்டும். காசு கொண்டு கிடைச்சா தங்கச்சிங்கம்மா காசு கொண்டு வந்திருக்கியாடா? காசு தானேடா. சரி சரி கொண்டா கொண்டா. தங்கச்சிங்கம்மா தங்கச்சி 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 என்னடா இருந்தவங்க ஆட்டத்துக்கு போயிட்டு இருந்தோட தங்கச்சி வாசல்ல வந்து தண்ணி வச்சுட்டு இருப்பாங்க எப்ப வருவாங்கன்னு சொல்லி. ஆமா இன்னைக்கு தங்கச்சியை காணல காப்பியும் காணல. ஏய் வந்த வாயோட அந்த மாதிரி அந்த கால்ல நிக்காத. உனக்கு சூடா வெண்ணி போட்டு வச்சிருக்கிறேன். நாளைக்கு நீ பலகாரம் சமைச்சு வச்சிருக்கிறேன். சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கிறேன். அத போட்டு நீ அப்படியே தங்கச்சிங்கம்மா. டேய் தங்கச்சி கேக்குறியா? டேய் அந்த கால்ல வெண்ணி தண்ணிய கவுத்த மாதிரி அவர் எங்கன்னு கேட்டா வேற வேதியாவோ வேதியர் எங்கன்னு கேட்டா தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல எப்படி வரணும்னு அவனுக்கு தெரியணுமா இல்லையா? காசு கொண்டு இல்லாம வீசுலயே வருகையுமா வந்தா கெட்டவரே வேதியரே பின்ன விட்டு எழுதி போற நான் என்று சொன்ன பாத்தியா? ஓசக்காரன் போயிட்டான். அம்மா அவளை தேடி இவனும் பின்னாடி போயிட்டாரா? அம்மா என் தங்கச்சிக்கு பூ மாதிரிமா. அவளுக்கு வாயில ரசம் கடிக்க தெரியாதுமா. அந்த பிள்ளைய கூட அடிப்பிருக்கியம்மா. போகாத போகாத உன் தங்கச்சி எவ்வளவோ எடுத்து சொன்னேன். சரி கேட்டாளா? வந்து அவளோட வருவேன்னு சொல்றா. அவ போறவ வருவா. அம்மா என்ன நானும் போய் தங்கச்சியை பார்த்து கூப்பிட்டு வரேம்மா. என்னடா சொன்ன? கொலைகார பெருமா. போவாதடா நீனாவது இருடா. அவ போனா போகட்டும்டா. நீ மட்டும் தான் எனக்கு ஒண்ணே கண்ணே நிறுத்த. நான் போய் தங்கச்சியை கூட்டிட்டு வந்தா வருவேன். தங்கச்சி கூட போறேன். என்ன போயா செய்யா பணத்தாசை பிடிச்ச ரோமன் இருக்கிறத விட நானே தங்கச்சி வேற ஒரு வீட்டை பார்த்து அந்த தக்கல ஊர்ல போய் எடுத்துருவோம். என் தங்கச்சி இல்லாத வீட்டுல நான் இருக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லி என் தங்கையோட நான் வருவேன். தங்கை இருந்த பாதையாக வருகின்றார். தங்கையின் தாங்கடங்களை பார்த்த வண்ணமாக நடந்து வருகின்றான் என்ற வெளிந்த நட்டவராகப்பட்டவன். அந்த தேவியினுடைய கால்கடல் லட்சுமிக்கு அவங்க இது கொண்ட காதல்லாம் தெரிஞ்சு இந்த திருக்கண்ட நட்டவனுக்கு தன்னுடைய தங்கையுடைய கால்கடல் தங்கச்சியோட உள்ள பாசத்தினால தெரியுது. அவ்வளவு பாசமா இருக்காங்க. நம்முடைய தங்கச்சி கால்கடல் இதான் அப்படின்னு சொல்லி தங்கையுடைய கால்கடத்தையே பின்தொடர்ந்து வருகின்றார். காட்டிலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே காட்டிலே தங்கை இறந்த இடத்தில் தங்கை வந்தாள். கண்டாய் தங்கை தனி வேலைகள் தன்னை நடத்தி தங்கையை எடுத்தவன் முத்தமும் கொடுத்தான். எடுத்து முத்தமும் கொடுத்தான். வடித்தவன் நடந்து உழந்த நந்தா பிழை தோமினாங்கள் உள்காப்பிறக்க எந்த விதமாய் நீ இறந்தாய் யாரும் முகம் பார்த்து யாரும் அலங்கார சிங்கார அலங்கார வேணியோ பொங்கார வெண்மேனி வெகுவானே சமையலும் தன் உயிரை மாய்க்காதே. அப்படி காரணத்திலே வரும்னா காரணத்திலே வந்து நாட்டும்போது கண்டிகளை மூட்டிலே தங்கையுடைய சேவை பார்க்கின்றார். தூரத்துல எட்டி பார்க்க மாட்டீங்களா? தங்கை சேவை தெரியுது. ஆமையா தங்கச்சிக்கு தான் வாங்கிட்டு இருக்கா போல. தூங்கிட்டு இருக்கா போல தெரியுது. வேதி வேறவனை காணலையே. எங்க போனா? இருக்கட்டும் கிட்ட போய் பார்க்கலாம். அதானே. அப்படின்னு சொல்லி ஓட ஓடி சொல்லி கண்டி வர மூட்டிலே பார்க்கும் போது அடிக்கடி வந்து பார்த்து
கண்டாய் தங்கையின் தலைமையிலே கல்லானது கண்ணில் கண்டாய் வெள்ளத்திலிருந்து லட்சுமி திறந்து கிடைக்கின்றாள். உன்னாலே எல்லாம் தங்கா நாங்கள் விளைத்திருந்தோம். மத்தளம் வாசித்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் அண்ணா என்று சொல்லி வாழ்விலையும் அழைப்பாய் தங்கா. இங்கு என்னுடைய முகத்தை பார்த்து ஆறுதல் அடைவதற்கு யார் இருக்கிறாய் தங்கா? இந்த உலகத்தில் சட்டான சரியான படுகொலை மீது காட்டிலே ஒன்றை கொண்டு விட்டாய். உன்னை காதலை என்று சொல்லி கள்ள பயிர் கொண்டு விட்டானே தங்காய். எங்கு சென்றாலும் உண்டாகத்தானே செல்வம் என்று மட்டும் தெரியாத விட்டு விட்டு சென்று விட்டாய் தங்காய். இந்த உலகத்திலே அடியனுக்கு உயிரிடம் இருக்க மனம் வரவில்லையே தங்காய். நீ இல்லாத இடத்திலே நானும் இருக்க போவதில்லை என்று சொல்லி வருகிறேன் என்று அந்த கண்ணிலே முட்டி மோதி அவமான இடத்திலே இருந்து விடுகின்றார். தங்கைக்காக தன்னுடைய உயிரை வாய்த்த அண்ணன் நம்ம தாயார் எசைக்கு முன்னாடிதான் வருது. வேற ஒரு கதையும் வரல. நம்ம எல்லாம் தங்கச்சி போனா போதும் நான் சொத்துக்கு வரணும்னு போறேன். ஜனியும் ஒளிஞ்சு போச்சு. நமக்கு லாபம் கிடைச்சது லாபம் நினைக்கக்கூடிய சொத்துல பங்கு வரணும்னா அதை போடணும்னு நினைப்பாங்க. மொத்தமா சொட்டேன்னா நினைக்கக்கூடிய அண்ணன்மார்கள் நிறைய இருக்காங்க. அவன் தங்கச்சி மேல உள்ள பாசத்துல தன்னுடைய உயிரையும் விட்டு விடுகின்றான் இந்த திருக்கட்ட ரெண்டுவன். இப்படி இரண்டு பேர் இங்கு இறந்து விடக்கூடிய வேலையிலே இந்த பொன்மணிகள் எல்லாம் கட்டி கொண்டு வந்தாலே வேதியன் வேலவன். அந்த வேதியன் எப்படி வருகிறான்? பசி கொண்ட பனை நமக்கில்லை தடந்தெரியாதவே நாட்டு வழி விட்டு சாட்டு வழியாக நாட்டு வழி விட்டு சாட்டு வழியாக சத்து போனா பசி கொண்ட பனை நமக்கில்லை தடந்தெரியாதவே காட்டு வழி விட்டு காட்டு சாட்டு வழி விட்டு காட்டு பசிக்கு போல்வட்டி வாசியும் தேடலாம் கப்பல் சமைக்கிறலாம் கப்பல் சமைக்கிறலாம் அதை நமக்கில்லை உண்டவேதி அதை நமக்கில்லை உண்டவேதி என்னாத புத்தியின் தென்னீரே சலிக்கும்